உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மனசு ரொம்ப வலிக்குது மாப்ள. அவங்க வராம இருக்கிறது தான் மாப்ள. எனக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருக்குடா. என்ன பண்றது மாப்ள? நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க எப்ப வந்து நான் எப்ப அவங்கள பார்த்து முடியல. நான் உனக்கு கேட்டா, ஒருவேளை உங்க அம்மா இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிருப்ப? அதான் வரலையே, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? சும்மா சொல்றா, வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லு. அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனடா, அவங்க வந்ததான் அவங்களை கட்டி பிடிச்சி நான் அழணும், அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போடணும். மன்னிப்பா அழுகிறதுடா சேர்றா, எதுக்கடா சண்டை? பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்ற? பாரதி கூட சண்டை போட்டா என்ன ஏன்டா விட்டுட்டு போகணும்? அவங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் எப்படிடா இப்படிலாம் பண்ணலாம்? என்னை பத்தி யோசிச்சிருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பாங்களா? கரெக்டா. உன்னை பத்தி யோசிச்சிருந்தா அவங்க இப்படி பண்ணிருப்பாங்களா? வா, என்னன்னு போய் கேட்டு வருவோம். இருடா, யார்கிட்ட போய் கேட்க போற? அம்மா கிட்ட தான். என்னடா, உன்னை பத்தி யோசிக்காம உன்னை எப்படி விட்டு போலான்னு கேட்க வேண்டாமா? வா கேட்கலாம், வா. என்ன மாப்ள, என்னடா அம்மா வந்துட்டாங்களா? எப்போ வந்துட்டாங்கடா அவங்க? வந்தது மட்டும் இல்ல, பாரதிக்கு தீர்த்த வச்சது உங்க அம்மா தான். உனக்கு தெரியல? உங்களை தாம்மா சொல்றேன், முக்காடை எடுத்துட்டு தீர்த்தத்தை தெளிங்க. முக்காடு அம்மாவாடா? கரெக்ட். மாப்பிள, தேங்க்ஸ் மாப்பிள. இருக்கட்டும். இப்படியே என்கிட்ட பேசிட்டு இருந்தா உங்க அம்மாட்ட பேச வேண்டாமா உனக்கு? வா டேய், வாடா. உங்க அம்மாட்ட கெஞ்சி கால உழுகாத குறையா கெஞ்சி நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன்டா. வா, போயிட போறேன். வா. ஏன் மாப்பிள திரும்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமாடா, காலையில இருந்து அவங்க அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. வா மாப்பிள, போ மாப்பிள. நீ பாரதி, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன கேக்குற? எனக்கு புரியல பாரதி. புரியாது, உங்களுக்கு எதுவுமே புரியாது.
பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் சொத்து எல்லாத்தையும் எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வைப்பீங்க. இப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயே போய் உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சு நாங்களும் அதை மறந்துட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்ல. கொஞ்ச நாள்ல நீங்க செஞ்ச தப்பெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி மாத்திட்டு நீங்க நார்மலா இருந்துப்பீங்க. ஆனா உங்களால கஷ்டப்பட்டேன்னா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வேதனைப்பட்டுட்டே இருக்கணும்ல. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீயும் அதையும் நல்லா இருக்கணும்னு உங்க கண் எதிர நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்களை விட்டு விலகி தானே இருக்கேன். சும்மா நடிக்காதீங்க. உங்க நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணு ஆதி இல்ல பாரதி. நான் ஏன் பாரதி நடிக்கணும்? நான் ஏன் நடிச்சு உன்னை ஏமாத்தணும்? அப்போ தமிழ நீங்க கருத்து சொல்லல. பாரதி, இன்னுமா நீ என்ன அப்படியே நினைச்சிட்டு இருக்க? நடந்தது அதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே நினைச்சிட்டு இருக்காம அத மறந்துட சொல்றீங்களா? இத பாரு பாரதி, நீ அபார்ஷன் பண்ண போனது தெரிஞ்சு நான் உன்கிட்ட கோவப்பட்டேன் தான். உன் கூட நான் சண்டை போட்டேன் தான். அதோட தமிழ ஹாஸ்டல்ல சேர்த்துடலான்னு நான் சொல்லியிருக்கேன். வக்கீல கூப்பிட்டு சொத்துல பேரை நான் மாத்தி எழுத சொன்னேன். ஆனா அதுல தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆதியோட சந்தோஷத்துக்காக என்ன நானே தண்டிச்சுக்கிட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போனேனே தவிர தமிழ கடத்த சொல்லி அதை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்ல பாரதி. அதானே தப்பு செஞ்சவங்க என்னைக்கு தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க இல்லன்னு தானே சொல்லுவாங்க. நான் செஞ்ச ஒரே தப்பு ஆதியோட அம்மாவா நான் இருக்கிறது. ஆமா, நீங்க இல்லாம இருந்திருந்தா நானும் அதையும் சந்தோஷமா இருந்திருப்போம். பண்றதெல்லாம் பண்ணுவீங்களா? அப்புறம் கேள்வி கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க தப்பே பண்ணலனா எதுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை விட்டு நான் விலகி இருக்கேன். அதுக்கு பேர் ஓடி ஒளிஞ்சுக்கிறதா பாரதி? தமிழ கடத்து சொல்றதுல எனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படி அவளை நான் கடத்த சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு சொத்தெல்லாம் தமிழ் பேருக்கும் சேர்த்து எழுதி வைக்கணும்னா? ஏன்னா ஆதிக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சிட கூடாது பாருங்க. அப்போ இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சு நாடு காட்டினதானே அதெல்லாம் மறைக்க முடியும். வேண்டாம் பாரதி, வார்த்தையும் வலிய கொடுக்கும். நீ ரொம்ப வார்த்தையை விடுற பாரதி. நான் ஒண்ணும் இல்லாத பழைய தூக்கி உங்க மேல போடலையே. நீங்க செஞ்சதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, பணம் இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.